கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதிராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் எத்னிசம் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் 17/7/2026 வெள்ளிக்கிழமை மதியம் சரியாக 1 மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானோடைய ஒரு தெளிவான திட்டவட்டமான வழிநடத்துதலின்படி இன்றைய தினத்திலே சென்சஸ், டிஜிட்டல் சென்சஸ் 2027 அதற்கான அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் அது இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு 17ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 31ஆம் தேதி வரை, சரிங்களா, 31ஆம் தேதி வரை செல்ஃப் இன்யூமரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவித்திருந்தது. நான் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். ஆகவே நான் அதை பண்ணுவதற்காக இன்றைக்கு நான் முயற்சிகளை மேற்கொண்டேன். எதற்காக அப்படின்னு சொன்னால், டிஜிட்டலில் பண்ணுறோம், ஆன்லைனில் பண்ணுறோம், சரிங்களா. ஆன்லைனில் ஃபஸ்ட்லே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கும்போதே நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ரெஸ்ட் இருக்காது. அதாவது நெட்வொர்க்கு என்ன சொல்கிறது, டிராஃபிக், நெட்வொர்க் டிராஃபிக் இருக்காது, சரிங்களா. ஓரளவு சீக்கிரமே பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இப்படி முன்கூட்டியே எல்லா வேலையும் பண்ணுறது, சரிங்களா. இப்போ இந்த விவரங்கள் நிறைய மக்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே போய் ஒட்டுமொத்தமாக அவங்க மொபைல்லேருந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் போய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாம் போய் சேரும்போது நெட்வொர்க் பயங்கர டிராஃபிக் ஆயிரும். நம்ம ரொம்ப காத்து கிடக்க வேண்டியதாயிரும், சரிங்களா. சர்வர் பிஸி ஆயிரும். அதை புரிஞ்சுக்குங்க. என்னடா இவன் கிறுக்குத்தனமாக எல்லாம் பண்ணிட்டு கிடக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, ஆவியானவர் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்லே பண்ணிடு, உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாருக்கும் இருக்க எல்லாருக்கும் இந்த விவரங்கள் தெரிய ஆரம்பித்த பிறகு எல்லாரும் போய் ஒட்டுமொத்தமாக குவியும் போது அது டிராஃபிக் ஆயிரும், நெட்வொர்க் டிராஃபிக், சரிங்களா. அப்புறம் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஆகவே தான் இன்றைக்கி ஆவியானுடைய ஏவுதல்னால போய் நான் பண்ண ஆரம்பித்தேன். கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பண்ணேன். அவங்களுமே புதுசு இப்போ, சரியா. என்னை வச்சு தான் அவங்க கற்றுக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் என்னை வச்சு தான் அந்த பிள்ளை கற்றுக்கிட்டு, சரிங்களா. இது சம்பந்தமான அந்த வீடியோக்கள், அந்த அந்த நெட்டுக்குரிய அந்த முகவரி இதெல்லாம் நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை பார்த்து தான் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போதுமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க கம்ப்யூட்டரில் பண்ணும்போது முதல்ல வரல, அப்புறம் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், என் மொபைல்லேருந்து பண்ணுங்களேன் அப்படின்னு. என் மொபைல்லேருந்து பண்ணும்போதும் இது பண்ணி பார்க்கும்போதும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அப்புறம் லொக்கேஷன் ஆட் பண்ணும்போது பண்ணவே முடியலை, சரிங்களா. கரெக்டான லொக்கேஷனுக்கு அந்த மேப்பில் வரமாட்டேங்குது. எனக்கு என் இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். கூகுள் மேப்பில் நான் அது பண்ணி வச்சுருக்கேன். ஆகவே அதில் பார்க்கும்போது என்னுடைய இந்த இடத்துக்குள்ள லொக்கேஷனுக்கு அது வரமாட்டேங்குது. மொபைலில் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நேரம் அது பண்ணி பார்த்தோம், வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பியும் ஆதார் கார்டை கொடுத்து, ஃபோன் நம்பர் கொடுத்து, திரும்பியும் ஓடிபி இது பண்ணி 3 தடவை பண்ணியிருக்கு, சரிங்களா. 3ஆவது தடவை மறுபடியும் கம்ப்யூட்டரில் கொடுத்து, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் ஆச்சுது. இந்த லொக்கேஷனை இது பண்ணி தான் ரொம்ப நேரம் ஆச்சு. லொக்கேஷன் ஓகே ஆகிட்டு வைங்க, அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் டக்குன்னு பண்ணிவிட்டு சீக்கிரம் சப்மிட் ஆகிடுது, சரிங்களா. லொக்கேஷன் தான் கரெக்டாக பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் ஆச்சுது. நான் தான் அதை பக்கத்துலேருந்து பார்த்து, இல்லை இந்த இடம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணி, அதுக்கப்புறம் லொக்கேஷனை நான் கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி, இதுதான் எங்கள் இடம் அப்படிங்கிறத அதில் காட்டி, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த மார்க்கு கொண்டு வரணும், சரிங்களா. அதில் தான் ரொம்ப டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அதில் ஆயிடுச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக லொக்கேஷன்
கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே வேகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் தானே, அதெல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? குடும்பத்தில் உள்ள நபர்கள் மட்டும் 3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ண வேண்டியிருந்தது. சரிங்களா? என் பேருக்கு எல்லாமே அங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆதார் கார்டு இது பண்ணாங்க, அப்புறம் மொபைல் நம்பர் இது பண்ணாங்க. வேறு எதுவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை. குடும்பத்தில் உள்ள நபர்கள் மட்டும் டைப் பண்ணோம். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 100 ரூபா ஆனால் 50 ரூபா தான் தருவேன் அப்படின்னேன். ரொம்ப நேரம் ஆனதுனால 100 ரூபாய் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? காலையில் நான் 9 மணிக்கெலாம் போயிட்டேன். 11:30 மணிக்கு வர அதுக்கும் மேலே ஆயிடுச்சு. 100 ரூபாயை கொடுத்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே அந்த ஐடியும் வாங்கிட்டு வந்துட்டு, அந்த ஐடியும் எனக்கு வந்துட்டு, எனக்கு இமெயில்லையும் வந்துட்டு, இமெயில்லையும் அந்த ஐடி வந்துட்டு. அன்பானவர்களே, SCID, அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதனால் நீங்களும் இதை கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் மொபைல்லேருந்து பண்ணும்போது அந்த லொக்கேஷனை கரெக்டாக பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் இப்படி ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போய் தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணிக்கிடவும் முடியாது. சரிங்களா? ஆகவே அதை பண்ணிடுங்க, கரெக்டாக பண்ணிடுங்க, தப்பு இல்லாமல் பண்ணிடுங்க. இனிமேல் 1ஆம் தேதிக்கு மேலே அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அதற்கான அலுவலர்கள் அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான். சரிங்களா? அவங்க வீடு வீடாக வந்து இது பண்ணுவாங்க. நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு வேலை ஈஸி. அவங்களுக்கும் எந்த அளவுக்கு இதில் டேலண்ட் இருக்கும் அப்படின்னு தெரியாது. சரிங்களா? நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வந்து பார்த்து நம்ம அந்த ஐடியா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அதை பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓகே பண்ணி விட்ருவாங்க. அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அதனால தான் நான் 100 ரூபாயை பார்க்கல, செலவு பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி பண்ணிவிட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு அந்த ஐடி வந்துருச்சு. இப்போ இனி அந்த ஐடியை எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருவாங்க. அது ஏற்கனவே முன்னாலே அதெல்லாம் நெட்டில் வந்திருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி ஐடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி முன்னாலே நான் படித்தேன். அதுக்காக தான் நான் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த கிங்டம் ஆஃப் கிரியேஷன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டு ஊழியத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா டாக்குமெண்ட்டும் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால ஆயிடுச்சு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே புரிஞ்சுக்குங்க. இனி போஸ்ட் ஆஃபீஸுக்கும் என்னுடைய அட்ரஸ்க்குள்ளே இதை அங்கேயும் அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. ஆகவே யாரும் என்னுடைய அட்ரஸை கண்டுபிடிக்க தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நெட்டில் போட்டு என்னுடைய அந்த ஐடியை போட்டு அடித்தாங்கன்னா கரெக்டாக காட்டிடும், கரெக்டாக வரலாம். அன்பானவர்களே, சரிங்களா? ஆகவே நான் முக்கியமாக பண்ணது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த் மிஷன் ட்ரஸ்டுடைய செயல்பாடுகள் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு தான் இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆகவே நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க, கரெக்டாக பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இதில் தான் நம்முடைய இந்திய குடியுரிமையை அடங்கி இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு தான் நான் முதல்ல காசுலாம் செலவு பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அந்த கொஞ்சம் காசை வச்சு நான் இதுக்கு தான் செலவு பண்ணுறேன். என்னுடைய சாப்பாட்டு காரியமும் மற்ற காரியமும் அதெல்லாம் ரெண்டாவது. நான் குடியுரிமை இழந்துட்டோம்னா அதெல்லாம் என்னத்துக்கு எனக்கு? ஆகவே இதற்காக நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு இனி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். இந்த இடத்துக்குள்ள டாக்குமெண்ட்டு, சொத்துக்குள்ள டாக்குமெண்ட்டு, அப்ரூவலு, எல்லாமே சகலமும் இந்த ஐடிக்குள்ளே என்னுடைய ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்துடும். அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, பறிச்சுக்க பட்டா கிட்டா எல்லாமே அதில் வந்துடும். அதுக்காக தான் நான் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் நான் அவ்வளோ தீவிரமாக இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆகவே நீங்களும் இதை பண்ணி சரி பண்ணி வச்சுக்கோங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், அந்த 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய வீடு வீடாக வந்து செக் பண்ண வரக்கூடியவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை வீடை பார்க்க முடியும்? இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என்னுடைய ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பார்த்துட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுருவாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்கள், சரிங்களா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.